வணக்கம். நான் என்சிகே குபேரன் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். என்னடா அது அப்படின்னு நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒன்று கூகுளில் அறிமுகப்படுத்தும் போதிலேருந்தே நான் அந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலோட நேம் வந்து என்சிகே ஆரூர் அப்படிங்கிற சேனல். பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே ஒரு சின்ன சின்ன வீடியோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது என்னானுங்கிறதே அந்த அளவுக்கு புரியாதுன்னு பார்த்து வச்சுங்களேன். அப்போனா பார்த்துங்க எப்போங்கிறது. அப்போவே நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கேட்டகரின்னு தெரியாது, ஏதோ ஒரு பிள்ளைங்கள வீடியோ எடுக்கிறது, சும்மா அந்த பட்டாம்பூச்சி வீடியோ எடுக்கிறது, இப்படி எடுத்து போட்டுறது அப்படின்றது. கொஞ்ச நாள் கழித்து அந்த கொஞ்சம் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் விரும்பி போயிட்டுருப்பேன். அப்போ வந்து இந்த கோயிலில் நடக்கிற திருவிழாக்களை வந்து வீடியோ எடுக்கிறது, உற்சவம், சாமி புறப்பாடு, தேர் திருவிழா இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஆணுச்சு. நம்ம வந்து தேர் வந்து திருவாரூர், என்னோடய ஊர் திருவாரூர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தின் மிகப்பெரிய ஆழித்தேர் வந்து திருவாரூரில் தான் இருக்குது. இங்கே மொத்தம் 5 தேர் இருக்கும். இந்த ஆழித்தேர் இந்த திருவாரூரில் தான் இருக்குது. இந்த ஆழித்தேர் வந்து தேரோட்டத்தப்போ மிகப்பெரிய உற்சவமாக நடக்கும். ஒவ்வொரு நாள் சாமி புறப்பாடு நடக்கும், சப்பரம் திருவிழா நடக்கும். சப்பரம் முடிஞ்சோடனே ஆழித்தேர் புறப்பாடு நடக்கும். தியாகராஜ சுவாமிகள் வந்து அதில் வந்து எழுந்தருளி காட்சி கொடுப்பார். அப்படி இருக்கும். அந்த ஒவ்வொரு இதையும் போட்டுக்கிட்டு இருந்தப்போ சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போ இந்த ஆழித்தேர் திரும்புகிற ஒரு வீடியோ ஒன்று வந்து எடுத்து போட்டிருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் அந்த திரும்புறது இதெல்லாம் யாருமே ரொம்ப இதாக எடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறது தான் வீடியோலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இப்போ இந்த யூடியூப்பர் அப்படின்னுங்கிறது இப்போ இருக்குது. அப்போல்லாம் இந்த யூடியூப்பர் அப்படின்னுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த விளாக்ஸு யூடியூப்பர்ஸு இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நான் அந்த வீடியோவை அந்த திரும்புறதை வந்து என்னோடய ஃபாரின் நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த வீடியோ போடுங்க, நாங்கள் அங்கே இருக்கோம் பார்க்குறோம் அப்படின்னோடனே அப்போலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டு. சரிண்ணே, இப்போ நம்ம பார்க்குறத நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதை எடுத்து அந்த திரும்புறதை எடுத்து போட்டோம். மிகப்பெரிய வைரலானுச்சு அந்த வீடியோ. கீழவீதி முனையிலிருந்து, திருவாரூர் கீழவீதி முனையிலிருந்து தெற்கு வீதி திரும்புகிற வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல்ஸ். நான் சொல்கிறது எத்தனை வருஷம்னா ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அப்போ நான் சின்ன பிள்ளைன்னு வச்சிங்களேன், ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைன்னா உடனே ரொம்ப சின்ன பிள்ளை நினச்சிடாங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். நான் எனக்கு 20 வயசு இருக்கும்போது, அப்போனா ஒரு 25 வருஷம் முன்னாடி. அதை பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வியூவர்ஸ் வந்துச்சு. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருந்தது, 1000 மாறுனுச்சு. இப்படியே சின்ன சின்ன வீடியோ உற்சவம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது 1000 மாறிட்டு இருந்தது. இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். இடையில ஒரு போன வருஷத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் நடந்தது தெரியுமா, இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப். நான் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது இந்த வேர்ல்டு கப் வீடியோவை வந்து எல்லா மேட்சும் ஜெயித்தோம். நம்ம ஃபைனல் மட்டும்தான் தோற்றோம். அப்போ ஒவ்வொரு ஜெயிக்கும் போதும் அந்த ஒரு சில குறிப்பிட்ட வெற்றியை என்ன பண்ணேன், எடிட் பண்ணி ஓன் மியூசிக் போட்டு, அந்த ஓன் மியூசிக்னுங்கிறது இதில் உள்ள மியூசிக்கை இது பண்ணி போட்டிருந்தேன். அப்போ அது அந்த வீடியோ வந்து 10,000 வியூவர்ஸுக்கிட்ட போயிட்டு போனோடனே அந்த வீடியோவை என்ன பண்ணிட்டாங்க, காப்பிரைட் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. சரிண்ணா, அது உடனே காப்பிரைட் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம இதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு வந்த செகண்ட்லேயே டிலே பண்ணிட்டேன். இது ஏன் நம்மளுக்குன்னு. அடுத்தது ஒரு வீடியோ ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோ போட்டோன்னா அதையும் காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு 3வது ஒரு வீடியோ அதே வேர்ல்டு கப் டயத்தில் போட்டிருந்தேன். அப்பையும் அது வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் ஆச்சு. இது நடந்து வந்து வேர்ல்டு கப் நடந்து எப்போ ஆகுது, ஒரு 8 மந்த்து ஒரு வருஷம் இருக்குமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சம்மந்தமான வீடியோவில் தான் போட்டுட்டு இருந்தேன். அது நடந்து ரொம்ப நாளாகுது. இப்போ தேர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பாருங்க. இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நடந்ததா, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி 4 4 மந்த்துக்கு முன்னாடி.
ஆழித்தேர் ஓட்டம் நடந்ததில்ல, அப்போ வந்து அதில் நானும் ஒரு ஒர்க்கர், உழவாரப் பணிக்குழுன்னு வச்சு அதில் அந்த உழவாரப் பணியில் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். சாமி தூக்குறது, சாமி அந்த தேர் திரும்புகிற ஒர்க்கெல்லாம் நம்மளோட ஒர்க்கு. நம்ம அந்த பிளேட்டு போடுறது, இரும்பு பிளேட் போட்டு அந்த பிளேட்டில் அந்த சக்கரத்தை நிப்பாட்டுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த வீடியோவை அந்த போய் சரின்ட்டு திரும்புகிற வீடியோவை எடுத்து போட்டிருந்தப்ப இந்த வாட்டி அதுவும் செம வைரல் ஆகிடுச்சு. ஒரு 2 லட்சம் பேர் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதில் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 800 பேர், ஸ்ரீலங்காவில் ஒரு 200 பேர் அப்படிங்கிற மாரி மொத்தம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து திடீர்னு 2024 ஆணுச்சு. ஒரு 20 டேட்ஸுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு வருது. என்னடா மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுமாரி நீங்கள் கார்ப்பரேட் ப்ராப்ளத்தினால 3 வீடியோ போட்டிருந்தீங்க, வேர்ல்டு கப் சம்மந்தமாக ஒரு 3 வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் காப்புரிமை சட்டத்தை மீறிட்டு அதனால உங்களுடைய சேனலை நாங்கள் பிளாக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரின்னு நான் உடனே ரீப்ளை பண்ணி சரின்ட்டு சாரி ரிக்வஸ்ட்லாம் போட்டு அந்த ப்ளீஸ் சார் மை மிஸ்டேக் மீ ப்ளீஸ் ரிமூவ் பிளாக் லிஸ்ட்டு அப்படின்னு போட்டிருந்தேன். அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் படுத்திருந்தாங்க. ஒரு காப்புரிமை சட்டத்துப்படி நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட சேனல் கிடைக்காது, தப்பு செய்யாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்கவரி கொடுக்கலாம், அது வந்து தவறுதலாக இருந்ததுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு போட்டிருந்தது. இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்குது, நம்ம இதை போய் திருப்பி கேட்டு நம்ம அது தப்பாக வந்து அந்த வீடியோ எடுத்ததுனால அது வைரலானதுனால அந்த வீடியோவோட ஹாட்ஸ்டார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெக்கவரி போட்டாங்க. ரெக்கவரி போட்டதுனால தான் என்னோடய இது வந்து காப்பிரைட் கொடுத்ததுனால தான் எனக்கு இதாகிடுச்சு. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி கேட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். சரின்னு கீழே போட்டிருந்தாங்க, உங்களுடைய சேனல் கிடைக்காது, நீங்கள் நியூ கிரியேட்டராக ஒரு சேனல் உருவாக்கிங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணேன். ஏற்கனவே என்னோடய சேனலோட நேம் வந்து NCK ஆரூர் அப்படிங்கிறது. இப்போ நியூவாக இது பண்ணோம், 2024 பேர் சப்ஸ்கிரைபர். அது இழக்கிறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே மனசே ஒடிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த சப்ஸ்கிரைபர் நம்மளால் கொண்டு வர முடியுமா? நம்ம போட்டிருந்த ஒரு 380 வீடியோ போட்டிருந்தோம், 380 வீடியோ போட்டிருந்தேன். 380 வீடியோ போட்டிருந்த வீடியோலாம் கொண்டு வர ரெக்கவரி பண்ண முடியுமா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய வீடியோ, எவ்வளோ இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தம். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வீடியோ எடுக்கிறது, அந்த கோயில் சம்மந்தமான வீடியோ வருது, கோயில் சம்மந்தமான கேட்டகரியில் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோவை தூக்கி போடுறது, இதுதான் நம்மளோட வேலையே. ஏன்னா அது மக்கள் பார்ப்பாங்க. இப்போ என்னை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே கோயில் சம்மந்தமாக பார்க்குறவங்க ஒரு சேனல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் அதை போடும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு இதேமாரி ஆயிடுச்சு. ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு, எனக்கு மன சங்கடம். சரி, வேறு வழி இல்லை, சரி அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம், முடிஞ்சு போச்சு, அதுக்கு போய் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ NCK ஆரூர் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஏற்கனவே உள்ள NCK ஆரூர் அப்படின்னுங்கிறதோட சேர்த்து விளாக்ஸ் அப்படின்னுங்கிறத சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். என்னடா இதெல்லாம் கதையாக சொல்கிறானே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பழைய நண்பர்கள் யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபர் யார் இருந்தாலும் சரி தான், பழைய சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பழைய மாரி இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் பழைய நண்பர்கள் சேருமாறும் புதிய நண்பர்கள் இந்த சேனலை பார்க்குமாறியும் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.